ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, கடந்த 4 மாதங்கள் எவ்வளவு அழகாய் நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார் என்று. நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்தார், நம்முடைய ஜீவனை அவர் காத்தார், நம்முடைய ஜபங்களை எல்லாம் அவர் கேட்டார், நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை அவர் கொடுத்து இந்த 5வது மாதத்தையும் அவர் காண கிருபை செய்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை பெரியது, அவர் நல்லவர். அதனால்தான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்துக்கும் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காய் சொல்லி உங்களுக்கு ஜபிக்க நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். சமாதானம் இந்த நாட்களிலே எல்லோரும் ஓடுகிற ஒரு காரியம் இந்த சமாதானத்தை தேடிதான். எல்லோருக்கும் இந்த சமாதானம் தேவை. ஏன் எல்லோருக்கும் இந்த சமாதானம் தேவை? ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில, அநேகருடைய குடும்பங்களிலே, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தன்னோட ஆபீஸில் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை தேடி அநேகர் பல இடத்துக்கு போறாங்க. ஆனால் பாருங்க, இந்த சமாதானம் அவர்களுக்கு கிடைப்பது இல்லை. இந்த சமாதானம் இன்றைக்கு இந்த உலகத்துல தேவை. எல்லா ஜனங்களுக்கும் இந்த சமாதானம் தேவை. ஆனால் இந்த சமாதானம் அநேகருக்கு எங்கு கிடைக்கிறது என்று தெரியாமல் இருக்காங்க. அதுதான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சமாதானம், உங்களுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம். ஏதோ ஒரு பிரச்சனையின் வழியாய் நீங்க போய் கொண்டு இருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு குழப்பத்தின் வழியாய் நீங்க போய் கொண்டு இருக்கீங்கல்ல, யூ கான்ட் டேக் அ ரைட் டிசிஷன், சரியான தீர்மானத்தை எடுக்க முடியல, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையின் நிமித்தம் சரியான தூக்கம் இல்லை, யாரிடத்திலும் பேச முடியவில்லை, அப்படி என்று சொல்லி ஒரு கடலின் அலை போல உங்களுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தருடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆள கடவது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இயேசு சொன்னார், இந்த உலகம் தர போகிறது போல நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. அப்போ இந்த உலகமும் ஒரு விதமான சமாதானத்தை தருகிறது. அப்போ இந்த உலகம் எப்படியாப்பட்ட சமாதானத்தை நமக்கு தருகிறது? பாருங்க, இந்த உலகம் தருகிற சமாதானம், இட் இஸ் நாட் பெர்மனன்ட். அது நிலையானது இல்லை, அது தற்காலிகமானது. இட்ஸ் டெம்பரவரி. அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், கொஞ்சம் காலம் தான் இருக்கும். ஆனால் பாருங்க, இந்த சமாதானம், உலகம் தருகிற சமாதானம் போன பின்பு மறுபடியுமாய் அதற்கு பின்னாடி ஓடுவாங்க. அநேகருக்கு இன்னைக்கு சமாதானம் வேணும்னா என்ன செய்வாங்க? போயிட்டு மதுபானத்தை அவர்கள் தேடி போவாங்க. சில பேர் ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி புகை பழக்கத்தை தேடி போவாங்க, சில போதைகளை தேடி போவாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகளை தேடி போவாங்க. ஆனால் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சம் நேரம்தான். அதுதான் இந்த உலகத்தின் சமாதானம். இந்த உலகம் தருகிற சமாதானம், அதற்கு பின்னாடி பாவம் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இயேசு சொன்னார், இந்த உலகம் தருகிற சமாதானம் நான் உங்களுக்கு ஒரு நாளும் தரப்போவது இல்லை. நான் என்னுடைய சமாதானம், எனக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்தை தான் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. அப்போ இயேசுக்குள்ளாக எப்படிப்பட்ட சமாதானம் இருந்தது பாருங்க. இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட படகுல பிரயாணித்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய புயல் ஒன்று வருகிறது. அந்த படகுக்குள்ளாக தண்ணீர் எல்லாம் வந்த பொழுது சீஷர்கள் எல்லாம் பயப்படுறாங்க.
தங்களுடைய உயிருக்காக பயப்படுறாங்க. ஐயோ, நாம் முழுகி விடுவோமோ என்று ஒரு பயம். அந்த இடத்துல ஒரு கமோஷன், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் பாருங்க, அந்த படகுல இயேசு இருக்கிறார். இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் எல்லா இடத்திலும் இடி மின்னலோட மழை வந்து கொண்டிருக்கிறது, அங்கங்கே அணுகுண்டு போடப்படுகிறது, ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது படுத்து தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஆனால் பாருங்க, அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே இயேசு அங்கே நித்திரை செய்து கொண்டிருந்தார். ஏன்? எல்லா இடத்திலும் பிரச்சனை. ஆனால் பாருங்க, இயேசுவுக்குள்ளே ஒரு சமாதானம். சீஷர்கள் போய் இயேசுவை எழுப்பின பொழுது அவர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாயிற்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை சுற்றிலும் அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், அநேக ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுடைய சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் கெடுத்து கொண்டு இருக்கலாம். உங்களிடத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை அவர்கள் குலைத்து போட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு பாருங்க சொன்னார், நான் என்னுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து, உங்களுடைய போராட்டங்களில் இருந்து இயேசு ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். அவர் இன்றைக்கு எப்படி எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதற்றினாரோ, அதே போலவே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த போராட்டங்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த குழப்பங்களை அவர் அதற்ற போகிறார். அதை தூரம் எடுத்து போட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாய் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்க போகிறார். உங்களோட குடும்பத்தில், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் ஒரு சமாதானத்தை இந்த மாதத்தில் அவர் கட்டளை எடுக்கிறார். இந்த சமாதானம் அவர் சொன்னார், நான் இலவசமாய் கொடுக்கிறேன். இட்ஸ் a free gift for you. அப்போ இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து அவர் உங்களை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் கொடுக்கிற இந்த சமாதானம் தகப்பனே இந்த மாதம் முழுவதுமாய் நாம் எங்கள் மத்தியிலே தங்கியிருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.